ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த மாதிரியான இந்த ட்ரோன் எஃபெக்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிங் டூல் யூஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட்டாகவே இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிளிங்கில் தான் வந்து சூப்பராக உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு ஒரு இமேஜ் அண்ட் எண்டு ஃப்ரேமுக்கு ஒரு இமேஜ். ஸோ 2 இமேஜை நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் கேட்டு அதை நீங்கள் இதில் கொடுத்தாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் எஃபெக்ட் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த கிளிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.6 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிங்கில் 3.0 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் அதை அவுட் பண்ணல, பட் கம்மிங் சூன் தான். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்போ வர இந்த சினிமேட்டிக் ஏஐ ஜென்ரேஷன் வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளிங் டூலை வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து கிளிங் 2.6 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிங் 3.0 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம ஏஐ ஜென்ரேஷன் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப் டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 செகண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிளிங் 0.30 பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வரையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறது இல்லாமல் இந்த 3.0 பார்த்தீங்கன்னா நிறையவே அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பற்றி நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை ஆட் ஆன் ஆக போகுது ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது பிளான்ஸ் ஒரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ கிளிங் 3.0 பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கிளிங்கை வந்து ஹிக்ஸ்ஃபில் பிளாட்ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 3.0 பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹெட்லைன்லேயே பார்த்தீங்கன்னா த எரா ஆஃப் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் ப்ளே ஆகிற இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ தான். ஸோ பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரியே தெரியாது, ரியலிஸ்டிக்கான வீடியோ மாதிரி தான் தெரியும். ஸோ உங்ககிட்ட ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ராம்ப்ட் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான வீடியோவை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த கிளிங் டூல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ நீங்கள் கூகுள் வியூஓ ஸோ இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதையும் தாண்டி இந்த கிளிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 3.0 பார்த்தீங்கன்னா 4K ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா 1080p தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 4K ரெசல்யூஷனோட வந்து 3.0 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக ஏஐ ஜென்ரேஷன் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் வியூஓ எடுத்துக்கலாம், இல்லை சோரா எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4K இருக்காது. ஸோ இப்போ இந்த கிளிங் 3.0 பார்த்தீங்கன்னா 4K எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஷார்ட்ஸ் நரேட்டிவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒரு சீன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருந்தாலே போதும். ஸோ அதோட மல்டி ஆங்கிள்ஸ் வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஆங்கிளில் அதுவே உங்களுக்கு வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஃபீச்சரை இப்போ இந்த கிளிங்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஆடியோ ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ஹான்ஸ்டு ஆடியோ ஜென்ரேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குறோம், டைலாக்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நேட்டிவ் தமிழ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை இப்போ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து நேட்டிவ் ஆடியோஸாக இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இதில் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷனல் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இப்போ சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ மிரர்லேருந்து ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, ஸோ ரிவர்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளிங் 3.0 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோம், இந்த ஷார்ட் எனக்கு வேணும், இந்த ஸ்டைல் எனக்கு இந்த ஸ்டைலில் இந்த ஷார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு மிரரில் காட்டுற மாதிரி இந்த ஷார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த 3.0 ஜென்ரேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த 4K சினிமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இப்போ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 4Kலேயும் அவைலபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ
Kling 3.0 15 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூகுள் வியூவிலே பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் தான் இதுவரையும் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இப்போ கிளிங்கில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வரையும் வீடியோ ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சீன் வச்சுருக்கீங்க, அந்த சீனில் கரெக்டான டயலாக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் சீனையே வந்து நீங்கள் வந்து ஒரே வீடியோலேயே மேக் பண்ணிடலாம். ஸோ தட் நீங்கள் ஒரு 10 to 15 சீன்ஸ் க்ரியேட் பண்ணி கம்பைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக கிளிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபிலிமில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த Kling 3.0 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்காக தனியாக ஒரு டுட்டோரியல் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த சப்ஜெக்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஸோ பின்னாடி இருக்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இதோட என்விரான்மெண்ட்டில் அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பண்ணி ஸோ ரியலாக வந்து சரௌண்டிங்ஸில் எந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சீன் ரீசனிங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இந்த வேவ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மற்ற ஏஐ ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வேவ் இப்படி மேலே போயிட்டு உங்களுக்கு கீழே வரும். பட் இந்த போட்டு உள்ளார அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Kling 3.0 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரும்போது எப்படி இருக்கும் அண்ட் இதுக்கடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களை மாதிரியே நானுமே ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது எப்போ வருதோ நானும் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரோன் எஃபெக்ட் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த Xfil பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சினிமேட்டிக் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த சினிமேட்டிக் ஸ்டூடியோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சினிமா டைப் ஃபிலிம்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த சினிமேட்டிக் ஸ்டூடியோ வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு சினிமேட்டிக் வியூவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த Xfil பிளாட்ஃபார்மில் இந்த Kling டூலை வச்சு தான் நான் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இந்த சினிமேட்டிக் ஸ்டூடியோ செலக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணதுனால எனக்கு இப்போ உங்கள் மேலே வந்து வியூ ஆகுது. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்டு எண்ட் ஃப்ரேம் அப்படின்னு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இமேஜையும் அண்ட் லாஸ்ட் ஃப்ரேமில் உங்களுடைய லாஸ்ட் ஃப்ரேம் இமேஜ், அதாவது அந்த ட்ரோன் வியூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமேஜையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்அப் இமேஜ் மட்டும்தான் ரியல் இமேஜ். ஸோ இந்த ட்ரோன் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ChatGPT கிட்ட இந்த இமேஜுக்கான ட்ரோன் இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நார்மலான இங்கிலீஷ் ப்ராம்ப்ட் கொடுத்து தான் எடுத்தேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க இந்த Xfilல கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த Xfilல Kling 3.0 பற்றின இந்த ஃபீச்சர்ஸ் பேஜையுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த Xfil பிளாட்ஃபார்ம் பற்றியும் நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் இல்லை, ஸோ இதில் நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஸோ நிறைய ஏஐ டூல்ஸை இவங்க இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15+ டூல்ஸ் வந்து இவங்களே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ பனானா ப்ரோ, ஸோ கூகுள் இமேஜ் ஜென்ரேட்டர், ஸோ இது எல்லாமே இதிலே உங்களுக்கு இன்டெகிரேஷனில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா Kling இருக்குது, Zora இருக்குது, ஸோ இந்த மாதிரி WAN 2.2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்முக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.